ஹாய், ஐ எம் டாக்டர் பிரவீனா. ஐ எம் ரேடியாலஜிஸ்ட். இன்னைக்கு நான் பேசுற டாபிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், விட்டமின் டி. விட்டமின் டி அப்படின்றது நம்ம ஊர்ல யாருக்கு செக் பண்ணாலும், எந்த ஏஜ் குரூப்ல, ஈவன் யங்கர், விளையாடுற குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் கொஞ்சம் டெபிசிட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, நம்ம ஒரு கடல் கிட்ட இருக்கோம், ஆனா அந்த தண்ணியை குடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னு சொன்னா விட்டமின் டி வந்து சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல, அதுலயும் நம்ம சென்னையில சன்ஷைன் டெபிசிட் இல்லவே இல்லை. அது வந்து என்ன சொல்றது, அன்லிமிட்டட் இட் இஸ். பட் ஏன் நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கு அப்படிங்கறதுல வந்து என்ன விஷயம்னா, விட்டமின் டி வந்து நம்ம தோல் மூலியமா உள்ள போகணும். ஆனா நம்ம தோல்ல இருக்க நம்மளோட மெலனின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து அதை பிளாக் பண்ணுது. ஸோ அதனால என்ன இந்த விட்டமின் டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அது வந்து நம்ம உடம்புல கால்சியம், நல்ல கால்சியம் வந்து நம்ம உடம்புல யூட்டிலைஸ் ஆகணும். யூட்டிலைஸ்னா அது எலும்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நம்மளோட மசில் நல்லா வேலை செய்யறதுக்கும் கால்சியம் வேணும். ஈவன் உங்களோட ஹார்ட் நல்லா வேலை செய்யணும்னா உங்களோட கால்சியம் நல்லா இருக்கணும். அது இல்லாம பிளட்டோட திக்னஸ், அதுக்கு ஏற்றபடி அதோட விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம், அது கரெக்டான தன்மையில இருக்கணும்னா நமக்கு கால்சியம் வேணும். ஸோ விட்டமின் டி இஸ் நாட் ஒன்லி லிங்க்டு வித் உங்களோட ஆஸ்டியோபோரோசிஸ் ஆர் ஆஸ்டியோபீனியா. இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் த பாடி. இந்த விட்டமின் டியை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் வாக் போகலாம். ஓகேவா? அந்த ஷார்ட் வாக் எப்போ போகணும், அதுல வந்து ரீசன்ட் ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 9ல இருந்து 11 மணி வரைக்கும் போகணும். அப்ப ப்ரிடாமினா நம்ம எங்க இருக்கோம், எய்தர் இன் அவர் கேபின் ஆர் டிராவலிங் இன் த கார் விச் ஹேஸ் அ சன்ஸ்கிரீன். நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நிறைய பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கின்னும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ மினிமல் இதோட நீங்க எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்ப டேக் அ ஷார்ட் வாக். அடுத்து வந்து இல்ல எனக்கு இதெல்லாம் இது இல்ல, எனக்கு வந்து இதனால விட்டமின் டி குறைபாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட டயர்ட்னஸ் அதிகமா இருக்கிறது கூட ஒரு சிம்டம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா உங்களுக்கு செக் பண்ணி டி லெவல்ஸ் லோவா இருக்குன்னா ப்ளீஸ் டேக் அ சப்ளிமெண்ட். அந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட நார்மலைஸ் பண்ணும், அப்புறமா நீங்க வாக் போகலாம், எல்லாமே பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களோட எக்ஸசைஸ் பண்றதை வந்து ஓப்பன் ஏர்ல பண்ணுங்க. ஜிம்ல போய் பண்ணீங்கனாலும் ஒரு நாள் டூ த எக்ஸசைஸ் இன் ஓப்பன். ஒரு சாட்டர்டே சண்டேனா மேக் ஒரு வீட்டுக்கு ஒரு வாக் போய் கொஞ்சம் லேட்டா போகணும், சன்ஸ்கிரீன் இல்லாம போகணும். உங்களுக்கு சன்பர்ன் இருக்குன்னா 15 to 20 minutes இருந்தா போதும். ஓகேவா? அடுத்து நீங்க இந்த சப்ளிமெண்ட் எவ்வளவு நாள் எடுக்கணும், இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு. இஃப் யூ ஆர் எல்டர்லி, இயர்லி ஒரு 3 மாசமாவது எடுங்க. இது எப்படின்னா, இப்ப நம்ம காது கேட்கலன்னா காதுக்கு வி ஹேவ் டு டேக் சிம்பிள் சொல்லலாம், கண்ணாடி போடணும்னா போட்டுக்கணும். அது வந்து இல்லாதே எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்லாம் நம்ம மேனேஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பாடிக்கு நம்ம தேவையில்லாத நிறைய ஆட்டங்களை கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி ஈவன் ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கேன்சர் வந்து விட்டமின் டி கம்மியா இருக்கவங்களுக்கு நிறைய வருதான். Why take a risk? So use sunshine wisely. உங்களுக்கு சூட் ஆகிற அளவுக்கு. அடுத்து எல்டர்ஸ், அடிக்கடி வெளியில போக முடியாது அப்படின்றவங்க ப்ளீஸ் யூஸ் அடிக்குவேட் சப்ளிமெண்டேஷன். தேங்க்யூ.